ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டாக் தமிழ். பொங்கல் பண்டிகை வந்துட்டாலே தமிழர்களுக்கு உற்சாகம் பிறந்துடும். போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 நாட்கள் சிறப்பான முறையில கொண்டாடுவாங்க. பாரம்பரிய பொங்கல் பண்டிகையை தங்களுடைய குடும்பத்தோட கொண்டாட பலரும் திட்டமிட்டு வராங்க. 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை ஒட்டி சிறப்பு பரிசு தொகை ஒன்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. பரிசு தொகுப்பு அப்படின்னாலே ரொக்கம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்படும். முன்னதாக 1000 ரூபாயில தொடங்கி 2500 ரூபாய் வரைக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. அதனால நடப்பாண்டும் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா ரொக்கம் எதுவுமே அறிவிக்கப்படல. அது மட்டும் இல்லாம முந்திரி, பாசிப்பருப்பு, உலர்திராட்சை உள்ளிட்ட பொருட்களும் இல்ல. இது தவிர இலவச வேட்டி, சேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிப்புல 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் எல்லாருக்குமே தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் மத்தியில இந்த அறிவிப்பு ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. கடைசி நேரத்துல ஏதாவது அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு மக்கள் காத்திருந்தாங்க. ஆனா இயற்கை பேரிடர்கள், அதனை சமாளிக்கும் வகையிலான நிதி ஒதுக்கீடு போன்ற விஷயங்களால நடப்பாண்டு சாத்தியமில்லை அப்படின்னு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளிச்சிருக்காரு. இந்த சூழல்ல தான் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி 3ஆம் தேதி தொடங்குச்சு. இதை எப்படி பெறுவது அப்படின்னு குடும்ப அட்டைதாரர்கள் யோசிக்கலாம். இதற்காக தமிழக அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அந்த தேதியில ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொதுமக்கள் பொங்கல் பரிசை பெற்றுக்கொள்ளலாம். நடப்பாண்டு 2.20 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக தமிழக அரசுக்கு 249.76 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்திருக்க அறிவிப்பு. இதற்கு மேலும் அறிவிப்பு வரலாம் அப்படின்னு சில மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்த்தது மட்டுமே சட்டப்பூர்வமான அறிவிப்பு. தமிழக அரசுடைய இந்த பொங்கல் பரிசு தொகைக்கான இந்த சட்டப்பூர்வமான அறிவிப்பு எல்லாரையுமே ஏமாற்றத்துல ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த பொங்கல் பரிசு தொகைக்கான அறிவிப்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது சரியா தவறா? உங்களுடைய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம ஜஸ்ட் டாக் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.